அமெரிக்கா வந்து எக்கனாமிக்கலாக வந்து எல்லா நாடுகள் மீதும் வந்து சாங்ஷன்ஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டுறது, அப்புறம் இப்போ டேரிஃப்ன்ற பேரில் மிரட்டுறது பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இந்தியாவுக்கு திமிரு பிடித்தவர்கள் சொல்கிறது வந்து முதல்ல தப்பான ஒரு விஷயம். ரஷ்யா வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அமெரிக்காவுக்கு இன்றும் ஏற்றுமதி செய்து கொண்டு தான் இருக்கிறது. யுரேனியம், சில மினரல்கள் எல்லாம், பெலேடியம்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் 2வது டேர்ம் வந்ததுலேருந்து இது வரைக்கும் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான். இது வரைக்கும் ஒன்று கூட யாரோடையும் கலந்து ஆலோசிக்கவே இல்லை. அவரோட ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் வந்து ராத்திரி உட்காந்து பேசுவாங்க போல இல்லை ராத்திரியே அப்படியே பேசினாலே அப்படியே லைவாக பேசி அப்படியே முடிவு எடுப்பாங்க போல இருக்கு. ஏன்னா எதையுமே யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. பாகிஸ்தானில் இருக்கிற மக்களாட்சி தத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு சிஸ்டம் மாதிரி தான் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட தன்னோட டேர்மை கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உக்ரைனில் நடைபெறும் மோதல் மோடியின் போர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்போட ஆலோசகர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ப்ளஸ் இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் மிகவும் திமிரு பிடித்தவங்க அப்படின்னா ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் இருக்கவங்கலாம் திமிரு பிடிச்சவங்களா இல்லை இவத்தை சொல்கிற நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் திமிரு பிடிச்சவங்களான்னு உலக மக்கள் அனைவருக்குமே தெரியும். இந்தியாவோட பேரே வந்து சாஃப்ட் பவர் அப்படின்னு பேர். பவர் இருந்தால் கூட அதோட முன்னாடி வந்து சாஃப்ட்னு சேர்த்து தான் பவரையே சொல்கிறாங்க இந்தியாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும் போது. ஸோ ஆனால் அமெரிக்கா மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணரே சொல்கிறது, அவருடைய வாயிலே சொல்கிறது என்னன்னா 66 நாடுகளில் வந்து ஆட்சி மாற்றத்தையும் மக்களாட்சி தத்துவத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்க அதிபர்களை மாற்றுவது, அரசியல் தலைமைகளை மாற்றுவது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஸ்திரத்தன்மையை குலைப்பது அப்படின்ற ஒரு வேலையை வந்து அமெரிக்கா செய்கிறதுன்ட்டு அமெரிக்காவுடைய எக்கனாமிக் அட்வைசர்ஸே எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறாங்க. ஆனால் மொத்தம் 90 நாடுகளில் வந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க அமெரிக்கா. ஸோ இப்படிப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிபருடைய அட்வைசர் வந்து மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மீது இப்படி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு விமர்சனத்தையோ வைப்பது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அதுலேயும் அமெரிக்கா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில அமெரிக்கா வந்து எக்கனாமிக்கலாக வந்து எல்லா நாடுகள் மீதும் வந்து சாங்ஷன்ஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டுறது, அப்புறம் இப்போ டேரிஃப்ன்ற பேரில் மிரட்டுறது பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இந்தியாவுக்கு திமிரு பிடித்தவர்கள் சொல்கிறது வந்து முதல்ல தப்பான ஒரு விஷயம். 2வது, இதை பண்ணுறதே அவங்க தான். ஏன்னா 2 பேர் சேர்ந்து கையெழுத்து போட வேண்டிய டாக்குமெண்ட்டை ஒரு நாட்டுடைய தலைமை பீடம் மாத்திரம் வந்து முடிவெடுத்து இன்றிலிருந்து உங்க மீது 50% அப்படின்னு வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றதே தப்பான ஒரு விஷயம். அப்படி சொல்லவும் முடியாது. அதனால இதை 2த்துக்குமே அவங்க நாடு தான் பதில் சொல்லணும். அவங்க நாடு தான் அதற்கான கரெக்டான பதிலாக இருக்கும். இந்தியா கண்டிப்பாக கிடையாது. இந்தியா எந்த நாடு மீதும் தேவையில்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக அச்சுறுத்தலோ இல்லை தடைகளோ இது வரைக்கும் போட்டதில்லை, இனிமேலும் போடாது. அதே மாதிரி அமெரிக்கா இது வரைக்கும் எல்லா நாடுகள் மீதும் போட்டிருக்கு, இனிமேலும் போடும். அப்படி வச்சு பார்க்கும்போது திமிரு பிடிச்சது யாருன்னா அவங்க நாடு தான். அதே மாதிரி அச்சமூட்ட வகையில் இருக்கிறதுன்றது வந்து அவங்க தான். இன்னொன்று, இது புட்டினோட வாரம் அல்ல மோடியோட வாரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து நடத்தும் நாடகம் தான் இந்த போரே தவிர இதுல புட்டினுக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்தியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, மோடி அவர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது எல்லாமே எண்ணெய் வளம் மிக்க நாடுகளுடைய கண்ட்ரோல் வந்து அமெரிக்காவிடமிருந்தும் யூகேவிடமிருந்தும் போகிறது அப்படின்ற ஒரு எண்ணத்திற்காக ரஷ்யாவிலிருந்து பைப்லைன் வந்தது, அதாவது ஜெர்மனிக்கு. அந்த பைப்லைனை உடைச்சது யாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரஷ்யா வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அமெரிக்காவுக்கு இன்றும் ஏற்றுமதி செய்து கொண்டு தான் இருக்கிறது. யுரேனியம், சில மினரல்கள் எல்லாம், பெலேடியம்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா தான் மற்ற நாடுகள் மீது தடை போடுகிறது. இந்த போர் யாருக்கு வந்து எந்த நாட்டில் போர் நடந்தாலும் அந்த போரின் மூலமாக ஆதாயம் தேடும் ஒரே நாடு உலகத்தில் அமெரிக்கா மாத்திரம்தான். அதனால இதை மோடி அவர்களின் யுத்தமோ இல்லை புட்டின் அவர்களின் யுத்தமோ இல்லை சைனாவோடதோ பிரிக்ஸ் நேஷனோட போரோ கிடையாது. இது முழுக்க மேற்கத்திய உலகத்தில் முக்கியமாக அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் சில மேற்குலக நாடுகளுக்கும் ஆதாயம் தரக்கூடிய ஒரு போர் தான். அதனால தான் இதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த போர் வந்து தொடர்ந்து நடக்கிறதுனால அவங்களுடைய பர்ஸ் இப்போ கடிக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த போரை நிறுத்தணுன்ற ஒரு நாடகத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. தவிர இந்தியாவுக்கும் மோடிக்கும் இந்த போருக்கான எந்த ஒரு தொடர்பும் இல்லை, சம்பந்தமும். மோடியின் பேரை சொல்லி திசை திருப்ப என்ன காரணம் சார்? மோடியின் பேரை திசை திருப்பதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வந்து ரஷ்யாவோட இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோன்ற ஒரு காரணத்துக்காக 50% எண்ணெய் வாங்குவதற்காக உங்க மீது வரின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ரஷ்யாவோட இவங்களே பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அந்த போருக்கான காரணம் வந்து ரஷ்யா இல்லைன்னு அந்த போடியம்ல நின்று சொல்லிட்டாரு. இதற்கு காரணம் முன்னாடி இருந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் காரணம்.
ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அது சப்போஸ் அந்த சமயத்துல வந்திருந்தாருன்னா இந்த போரே வந்திருக்கிறாருன்னு புத்தின் அவர்கள் சொல்லிட்டார். அப்போ வாயை மூட்டு கம்முன்னுட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா அமெரிக்காவில முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம், பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ முழு பூசணிக்காக ஒரு சோத்துல மறைக்கிறதுக்காக இப்போ இந்தியா வந்து இந்த எண்ணெய் வாங்குவதால் ப்ராஃபிட்டியரிங், அதாவது இந்தியா வந்து வளம் கொழிக்கிறது எண்ணெய்னால. உங்களால போரே வந்துருச்சு, நான் வளம் கொழிச்சானா வளம் கொழிக்கலன்னா என்ன, நீங்க வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, தப்பான ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு நாட்டு அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க ரெண்டு நாட்டிலையும். ஓகேவா, நான் ரஷ்யாலையும் சொல்றேன், உக்ரைன்லையும் சொல்றேன். அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அமெரிக்காவுடைய முன்னாடி இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் புட்டின் அவர்கள் சொல்லும் போது இதே ட்ரம்ப் வாயை மூடி இருந்துட்டு என்ன நான் வாங்கினா என்ன, யார் வாங்கினா என்ன, யார் வாங்கினாலும் அதுல இருந்து லாபம் தான் வரப்போகுது. இவங்க நாட்டு லாபம் பார்க்கவே பார்க்காதா? 250 வருஷம் சுதந்திர வரலாற்றில் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 225 வருடங்கள்ல அத்த நாட்டிலேயோ சொந்த நாட்டிலேயோ போர் செய்து கொலைகளங்களை வித்து லாபம் சம்பாதிக்கிற நாடு ஆயில் வித்து லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு இந்தியா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சா இதை விட ஒரு ஐஷாடியம் பிடிச்ச ஒரு பதில் எதுவுமே இருக்காது. இந்தியா மீது ஏன் மடை மாற்றுகிறாங்க? இந்தியா வளர்வது அவங்களுக்கு பிடிக்கல. இந்தியா வாசஸ் குரோயிங் எக்கானமியா இருக்கு. இந்தியா மீது சைனா மாதிரி சேர்த்த வாரி இறக்க முடியல. ஸோ இந்தியா வந்து சைனா மாதிரி ஒரு அக்ரெசிவ் பவர்னு சொல்ல முடியல. இந்தியா சாஃப்ட் பவர். மேற்கத்திய நாடுகளுடைய ஓரளவுக்கு எல்லா நாடுகளையும் ஒத்துமையா இருக்கு, குளோபல் சவுத்தோடையும் ஒத்துமையா இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் இந்தியாவை இப்ப ஷேக் பண்ண முடியல. மோடி அவர்கள் எல்லாரோடையும் ஃப்ரெண்டா இருக்காரு. ஸோ இப்ப என்ன சொன்னா இப்ப மோடி அவர்களுடைய பேர் கெட்டு போகும், என்ன சொன்னா இந்தியாவோட பேர் கெட்டு போகுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு திசை திருப்பறதுக்காக இது பண்றாங்களே தவிர எந்த நாடும் இவங்க சொல்றதை வாங்குறதா இல்லை. அதாவது இவங்க சொல்ற அந்த கான்செப்ட் வந்து செல்லுபடி ஆகாது. எல்லா நாட்டிலையும் அவருக்கு வரவேற்பு இருக்கத்தான் செய்யுது, இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் வரவேற்பு இருக்கத்தான் செய்யுது. இப்ப இவங்க நாடு தான் எல்லா நாட்டிலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மடை மாற்றம் செய்தாலும் இந்தியாவிற்கான எந்த ஒரு கெட்ட பேரும் வரப்போறது இல்லை. அவங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ட்ரம்ப்போட இந்த வரி வந்து சட்டவிரோதமானவை என்றும் அந்த கோர்ட் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த வரி விதிப்பதற்கு ட்ரம்ப்புக்கு எந்தவித அதிகாரமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இது கரெக்ட், இது வரவேற்கிறோம். முதல்ல வந்து அது அந்த நாட்டோட உள்நாட்டு பிரச்சனை, இது கூட நம்ம போக முடியாது. ஆனா அந்த நாட்டுல சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு வந்து எல்லா நாட்டிலையும் எடுத்து பேசலாம். அது என்னன்னா அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு ஒன்று இருக்கு. அதாவது தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய, அதாவது நாட்டுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல், நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா தான் போறாரு. அதாவது இந்தியா மீது இந்த பொருளாதார ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் நம்பர் 14329 அப்படின்ற ஒரு ஆர்டர்ல ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு கொண்டு வந்த அந்த தீர்ப்பு தான், இந்த தீர்மானம் தான் இப்ப கோர்ட்ல போய் பேசியிருக்காங்க. இந்தியர்களுக்கு எதிராக இதை செய்யறாங்க அப்படின்ட்டு. அதனால் உள்ளூர் வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க. அமெரிக்காவோட உள்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா மீது இந்த மாதிரி ஒரு பொருளாதார நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது உள்ளூர்ல எங்களுக்கு தான் பாதிப்பு வரும், இதை எடுக்கிறதுக்காக ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா காங்கிரஸும் செனட்டும் இருக்கும்போது எல்லாத்தையுமே தன்னுடைய வரம்பு கீழே, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல இருக்கிற பிரசிடென்ட்டோட பவரா எடுத்துன்னு வந்து பண்றதுன்றது எல்லாத்தையுமே செல்லுபடி. ஆனா ட்ரம்ப் அவர்கள் 2வது டேர்ம் வந்ததுல இருந்து இது வரைக்கும் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான். இது வரைக்கும் ஒண்ணு கூட யாரோடையும் கலந்து ஆலோசிக்கவே இல்லை. அவரோட ஒரு டீம் இருக்கு, அந்த டீம்ல வந்து ராத்திரி உட்காந்து பேசுவாங்க போல இருக்கு, இல்ல ராத்திரியே அப்படியே பேசினாலே அப்படியே லைவா பேசி அப்படியே முடிவு எடுப்பாங்க போல இருக்கு. ஏன்னா எதையுமே யாரோடையும் டிஸ்கஸ் பண்றதே இல்லை. இது ரிப்பப்ளிகன் பார்ட்டியில இருக்கு, அதாவது ட்ரம்ப்போடைய கட்சிக்காரங்களுக்கே அது பிடிக்கல, டெமோக்ராட்டிக்ஸும் பார்ட்டியில இருக்கவங்களுக்கும் பிடிக்கல. ஸோ 2 பேருக்கும் பிடிக்கலனாலும் இது இப்படியே தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இது வரைக்கும் போட்ட எந்த ஒரு ஆர்டருமே வந்து பெருசா செல்லுபடி ஆகும் மாதிரி தெரியல. எல்லாமே கோர்ட்ல போய் ரிவர்ஸ் ஆகிட்டு தான் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா டைவர்ஷன் வந்து அவர் போடுறாரு, ஆனா அந்த டைவர்ஷனும் தாங்குமா தாங்காதான் தெரியாது. அமெரிக்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் இந்த மாதிரி இந்த நாடகத்தை நடத்த முடியும், அதுக்கு மேலே நடத்த முடியாது. கோர்ட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இது வரைக்கும் இவர் போட்ட எந்த ஒரு ஆர்டருமே செல்லாது. இந்த ஆர்டர் மாத்திரம் இல்லை, இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்டருமே செல்லாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து எடுக்கிறது வந்து தான் தோன்றித்தனமாக தனிப்பட்ட முறையில ஒரு டெசிஷன் எடுக்கிறார். ஆனா எல்லாத்துக்குமே வந்து எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கணும். அதுலயும் ஒரு பிரசிடென்டா இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் மாத்திரம் தான் நேஷனல் செக்யூரிட்டின்னு. ஆனா இவர் வந்து தன்னுடைய நாட்டையும் டாலரையும் காப்பாற்றுறதுன்னு நினைச்சு, சில ஆர்கனைசேஷன் காப்பாற்றுறதுன்னு நினைச்சு மொத்த நாட்டையுமே அழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்காரு. இது அமெரிக்காவோட கோர்ட்டும் அமெரிக்காவோட மக்களும் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அதற்கான அதுக்கு முக்கியமான ஒரு முடிவா தான் இந்த கோர்ட் வந்து இவர் எடுக்கிற இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க.
கோர்ட்டோட தீர்ப்பை விமர்சனம் பண்றது வந்து இங்க வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்த தீர்ப்பை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. இது வந்து ஒட்டுமொத்த பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு குறித்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் தான் பேரழிவை நோக்கி நகர்த்திட்டு இருக்காரு. கோர்ட் வந்து காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுது. அமெரிக்காவோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னு உலகத்துல யாரை போய் கேட்டாலும் தெரியும். அது வந்து அவங்களோட ரொம்ப க்ளோஸான அலையான யூகேவை போய் கேட்டா தெரியும், யூரோப்பியன் யூனியனை கேட்டா தெரியும். அதாவது கிளாஸ்ல வந்து எந்த பையன் வேணா தப்பு பண்ணலாம், ஆனா கிளாஸ் லீடர் தப்பு பண்ண முடியாது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அமெரிக்கா வந்து இப்போதைக்கு லீடர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அவங்களோட கரன்சி தான் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியா இருக்கு. ஸோ வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி தான் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுது. டாலருடைய கோலச்சும் தன்மை இன்னும் இருக்கு. ஸோ டாலர் விழும் அப்படின்ற பயத்துல தான் அவர் இந்த ஆக்ஷன்ல எடுக்கிறாரு. இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுனால டாலர் விழும். ஸோ ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்ச மாதிரி தான். இவர் எடுக்கிற டெசிஷன்லாம் அதை வந்து ஷார்ட்கட்ல கொண்டு போய் சீக்கிரத்திலேயே வந்து முடிச்சு விடுற மாதிரி தான் இவர் எடுக்கிற டெசிஷனு. இது எந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா மாத்துறாங்களோ, ரிவர்ஸ் பண்றாங்களோ, அவ்வளவு அமெரிக்கா தனிமைப்படுத்துவதிலிருந்து அவர்கள் தப்பிப்பார்கள். ஏன்னா இதுல வந்து உலகத்துல இருக்க மற்ற நாடுகளை தான் இவங்க தனிமைப்படுத்துவாங்க. ஆனா ட்ரம்போடைய 2வது டேர்ம்ல இவரே தனிமைப்படுத்திக்கிறார். அதாவது அமெரிக்காவை மற்ற நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்துவது எப்படி அப்படின்றத அவர் பார்த்துட்டு இருக்காரு. தவிர மற்ற நாடுகள் எந்த நாடுகளையும் அவர் தனிமைப்படுத்துறது இப்போதைக்கு சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஈரான் பக்கம் கூட நிறைய பேர் வந்து சேருவாங்க போல இருக்கு. அசிம் முனீர் அதிகார வெறி பிடித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான் கான் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. பிரதமர் ஷெரீப் இருக்கும்போது இவர் ஏன் ட்ரம்ப் வந்து ஏன் இவரை அமெரிக்காவுக்கு அழைச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து ஒரு லேப்டாக். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தான் மாஸ்டர். இப்படிதான். அதாவது பாகிஸ்தானுடைய அந்த ஆர்டர் அச்சு, அந்த நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆளும் வர்க்கம் அப்படின்றது பிரசிடென்ட் கீழே பிரைம் மினிஸ்டர் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அப்புறமா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பேரலா ஜுடிஷியரி சிஸ்டம், அதுக்கு பேரலா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ பிரசிடென்ட் வந்து இவங்க 3 பேருமே ஒரே இதில் வச்சு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்கிள், இப்படி தான் இருக்கும். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களாட்சி தத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு சிஸ்டம் மாதிரி தான் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட தன்னோட டேர்ம் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. ஆனா அவங்கள பத்தி அமெரிக்கா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆனா அமெரிக்காவில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கும். ஆனா அவங்க இது வரைக்கும் மக்களாட்சி தத்துவத்தை சும்மா தூக்கி டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சு போட்டு போயிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல யாரு வந்து சொன்ன வேலை நடக்கும். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காகவே, ஆர்மிக்காகவே, முக்கியமா சொல்லணும்னா ராணுவ தளபதிக்காகவே ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அது பாகிஸ்தான் தான். ஸோ அந்த ராணுவ இப்ப சபா ஷெரீப் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல பேசி பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு மைக்கை வேகமா பேசி மைக்கை தள்ளி விட்டு கீழே விழுறது மாத்திரம் தான் அவர் பண்றாரு. தவிர அவர் அதிகாரப்பூர்வமா ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து இன்னி பேசி யாராவது பார்த்துருக்கீங்களா? அவங்க மினிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர் ஒழுங்கா பேசுறது யாராவது ஒரு 10 மினிஸ்டர் பேர் சொல்லுங்க, தெரியாது. ஸோ அப்படிதான் இருக்கு பாகிஸ்தானோட நிலைமை. ஸோ இப்படி இருக்கும்போது அசிம் முனீரை அப்பாயிண்ட் பண்ணதே யார் பண்ணான்னு தான் தெரியல. அதாவது சபா ஷெரீப் அப்பாயிண்ட் பண்ணாரா, இல்லைன்னா பிரசிடென்ட் ஒரு ஆள் இருக்காரா, இல்ல பாகிஸ்தான்ல வந்து தோத்து போன ஒரு ஆளுக்கு ஃபீல்டு மார்ஷல் பட்டம் கொடுத்தது எப்படி? ஸோ அது வந்து உலக நாடுகள்ல எத்தனை நாடு ஒத்துக்கிறாங்க? ஸோ என்ன ஜெயிச்சிங்க? கடைசி வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல. சரி, பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்லயே இருக்கவங்களே நேற்று சொல்றது என்னன்னா, ட்ரம்ப் பேசி நாங்க ஒன்னும் போற இடத்துல நாங்களா போய் இந்தியா கிட்ட கேட்டா இந்தியா ஒத்துணும். ஸோ எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தான்ல யார்கிட்ட பவர் இருக்குன்னே தெரியல. பேச்சுவார்த்தை யாருக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தெரியல. இப்படிதான் ஒரு பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு. இப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் இப்ப ஷபா ஷெரீப் இருக்காருன்னா இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு போயிடுவாரு. ஏன்னா அந்த நாட்டோடைய அரசியல் தலைமை அந்த மாதிரிதான். அதனால ராணுவம் தானே அந்த நாடு, ராணுவம் தான் நாடு, நாடு தான் ராணுவம்ன்ற மாதிரி தான் பாகிஸ்தான் இருக்கு. அப்ப அவனை கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு தான் அசிம் முனீரை கூப்பிட்டு வச்சு அந்த ஊர்ல உட்காந்து இந்தியாவை எதிர்த்து மிரட்டல் விட்டுட்டு இருக்காரு ட்ரம்ப். ஸோ அப்ப யார் சொன்னா கேட்பானோ அவனை கூப்பிடு அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேலி கூத்து மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவர் சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அதாவது அசிம் முனீர் சொல்றதெல்லாம், அசிம் முனீர் வந்து ஒரு ஃபெயில்டு மார்ஷல் இல்ல ஒரு ஃப்ராடு மார்ஷல் ஒன்று எடுத்துக்கலாமே தவிர அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே வந்து செல்லுமா செல்லாதான்ற லெவலில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவரை ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல யார் சொன்னா வேலை நடக்குமோ அந்த ஆளுங்களை அமெரிக்காவில் கூப்பிட்டு வச்சுப்பாங்க. அதனாலதான் 3 மாசத்துல 2 தடவை அந்த அவ்வளவு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வந்து அவ்வளவு ஃப்ரீயா இருக்கார் போல இருக்கு. பாகிஸ்தானோடைய பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ இல்ல, டைரக்டா ஃபீல்டு மார்ஷலோட தான் பேசுவாரு. அந்த ஃபீல்டு மார்ஷலை கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு அமெரிக்காவோட மண்ணில் இருந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத அச்சுறுத்தல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும்லாம் தெரியல. அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரி இது வந்து நியூ லோ ஆர் நியூ நார்மல்னு எடுத்துக்கலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஷபா ஷெரீப் பேச மறுக்கிறது வந்து எதன் காரணமா அவர் பேச மறுக்கிறார் சார்? ஒரு பயத்தின் அச்சுறுத்தலா?
ஆமா, அமெரிக்காவுடைய அப்பாயின்மெண்ட் தான். ஆக்சுவலா ஷபாஸ் ஷெரீப் அவர்களே எப்படி அப்பாயிண்ட் ஆனாரு? இம்ரான் கானோட ஆட்சி ஒழுங்கா போயிட்டு இருந்தது. இம்ரான் கான் இந்தியாவோடு இணைந்து பணியாற்றலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்கிறார், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஸ்டாண்ட் எடுத்த உடனே ஆட்சி கவுருது. ஆட்சி கவுந்த உடனே கொஞ்ச நாள் வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வராங்க. அப்புறம் ஷபாஸ் ஷெரீப் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல இம்ரான் கானுடைய கட்சி தான் பெரும்பான்மை வெல்லும் நினைச்ச உடனே இம்ரான் கான் கட்சி ஆளுகளுடைய சின்னம் முடக்கிறது, அப்புறமா வந்து இவங்கெல்லாம் நிக்க முடியாதுன்னு சொல்றது, பாதி ஓட்ட வாக்காளர்களுடைய வாக்குப்பட்டியல் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க. லியோனல் மெஸ்ஸி, ரொனால்டோ இவங்கெல்லாம் போய் ஓட்டு போட்ட மாதிரிலாம் வாக்கு சீட்டுகள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் நடத்தி தான் ஷபாஸ் ஷெரீஃபை திருப்பி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் பங்களாதேஷ்லயும் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ்ல ஒழுங்கா போயிட்டு இருந்த ஷேக் ஹசீனா ஆட்சியை கவுத்தது யாரு? இதே அமெரிக்காவும் மேற்கு உலகம் தான். இப்ப மேற்கு பாகிஸ்தானும் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு, கிழக்கு பாகிஸ்தானும் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. 1971 எப்படி இருந்ததோ ஈக்குவேஷன் அதே மாதிரி கொண்டு வரதுக்காக தான் மேற்குலக நாடுகள் போடும் நாடகம் தான் இந்த ரெண்டு பக்கத்துலயும் ஆட்சி கவுப்புன்றது. ஸோ அதுல இம்ரான் கானுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னா கிடையாது. ஆனா இந்த ரெண்டு பேர்ல யாரு ஓரளவுக்கு ஒத்துக்குறாங்க, பாகிஸ்தான் மக்கள் யார் ஒத்துப்பாங்கன்னா இம்ரான் கான் தான் ஒத்துப்பாங்க. இதே மாதிரி இந்த இடத்துல ஷேக் ஹசீனா யாரு? ஷேக் ஹசீனா அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஆனா உள்ளுக்குள்ள போய் நரேட்டிவ் மாத்தி ஒரு ராணுவ புரட்சி மாதிரி கொண்டு வந்து கட்சியில ஒரு பப்பட்டை தானே உட்கார வச்சிருக்காங்க. ஷபாஸ் ஷெரீப் எப்படி பாக்குறோம் அதே மாதிரி முகமது யூனிஸும் பாக்குறேன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆளுக்கு தான், ரெண்டு பேருமே வெஸ்டோட பப்பட் தான். இவங்க ரெண்டு பேரும் இதை வச்சுட்டு இவங்க வந்து பகடக்கா இந்தியாவுக்கு எதிராக சைனாக்கு எதிராக ஏதாவது பண்ண முடியுமான்னு பாத்துட்டு இருக்காங்களே தவிர வேற எதுவும் இல்லை. இம்ரான் கானோட பயம் மறுபடியும் பாகிஸ்தான்ல ஒரு ராணுவ ஆட்சி வந்துருமோ அப்படின்றது தானே சார்? இல்ல, ராணுவ ஆட்சின்றது தான் பாகிஸ்தான்ல இருந்துட்டு இருக்கு. அவருக்கு வந்து மேபி ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா முஷரஃப் மாதிரி ஒரு ராணுவ அதிகாரி வந்து முனீர் ரூபத்துல வந்து உட்கார்ந்துருவாரோன்ற பயம் வேணா இருக்கலாமே தவிர, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அப்போதுல இருந்து இன்னி வரைக்கும், அதாவது முகமது அலி ஜின்னா லியாகத் அலி கான்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் ராணுவத்தினால ஆளப்படும் நாடு தான் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல வந்து 3 நகரங்கள் தலைநகரமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லாகூர் வந்து அவங்களோட கலாச்சார ரீதியான ஒரு தலைநகரம் சொல்லலாம். இல்ல ராவல்பிண்டி அப்படின்றது தான் இப்போதைக்கு தலைநகரமா இருக்குது. இஸ்லாமாபாத் தலைநகரமா இருக்குதுன்னா தெரியல. கராச்சி வந்து பினான்சியல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, அதுவும் தலைநகரமா இல்ல. சோ லாகூரும் இல்ல, இஸ்லாமாபாத்தும் இல்ல, கராச்சியும் இல்ல, ராவல்பிண்டியில இருந்து ஆட்சி நடக்குது பாகிஸ்தான்ல. சோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து இம்ரான் கானுடைய பயம் நார்மலா இருந்தாலும் ஆல்ரெடி அதான் நடக்குது. என்னமோ புதுசா முழு பூசணிக்காக ஒரு பருக்க சோத்துல என்னது நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி அவர் பேசினா பரவாயில்ல, டெய்லி நடக்கிற விஷயம் தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அன்றும் இன்றும் என்றுமே ராணுவத்திற்காகவே நடத்தப்படும் நாடு. அதுல ராணுவ தளபதிகள் தான் நல்ல ஃபுல் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஃபுல் ஃபிளெஜ்டா அபிஷியலா வந்துட போறாருன்னு வேணா பயப்படலாம், அவ்வளவுதான், தவிர வேற எதுவும் இல்லை. இல்ல அபிஷியலா ஃபுல்லாவே நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டா இந்தியாவுக்கான அச்சுறுத்தல்கள் எப்படி? இந்தியாவுக்கான அச்சுறுத்தல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் போட்டு அமெரிக்கா டெஸ்ட் கொடுத்து இவரண்ட கொடுத்து 1971 நடந்தது திருப்பி நடக்கும், அவ்வளவுதான். இதுல வந்து இந்தியா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து இந்த சமயத்துல வந்து சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து வேணா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு போர் வந்ததுன்னா. ஏன்னா பாகிஸ்தான் ராணுவ கண்ட்ரோல்ல போயிடுச்சு, ராணுவம் அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருக்குன்னா சைனாக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஃபுல் ஃபிளெஜ்டு நீங்களே வந்து ரூட் கிளியர் பண்ணி விட்டா மாதிரி இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளோட ராணுவ தளபதிகள் முன்னாடியே ஆபரேஷன் சிந்தூர் போதே இருக்கக்கூடிய அந்த இது போதே வெளியில சொல்லிட்டாங்க இது என்ன நடக்கணும் என்ன பண்ணுவோன்ட்டு. இன்னொரு தடவை நீங்க ராணுவம் மூலமாக அத்துமீறலோ அச்சுறுத்தலோ செஞ்சீங்கன்னா எந்த விதத்துல பதிலடி கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம் நம்ம சொல்லிட்டோம். அதற்கு மேல முனீர் வந்தானே வேற யாராவது வந்தானே எதுவாக இருந்தாலும் சரி, இந்திய ராணுவத்தின் போது இந்திய ராணுவத்துடைய கடைசி சிப்பாய் மீதும் நம்பிக்கை இருக்க வரைக்கும் நம்மளுக்கு இதுல பயம் எல்லாம் இல்லை. ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மளுக்கு வந்து ஒரு வார்னு ஒன்று கொண்டு வரதுக்கு மேற்கு உலக நாடுகள் ட்ரை பண்ணாங்க. அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அவங்க தான் கிரியேட் பண்றாங்களே தவிர நம்ம எதுவும் பண்ணவே இல்லை. இந்தியா வந்து we will retaliate, we will not strike first. உலக அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். நன்றி சார். ஜெயஹிந்த் சார்.